வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் 24/7 தமிழ். இதை வழங்குவது நான் லலிதா அகோரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேந்திர வித்யாலயிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களுக்கு உங்களுடைய கெரியர் பற்றியோ இல்லை உங்களுடைய கல்வி சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன் அண்ட் நவோதய வித்யாலயா சமிதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.cbse.gov.in அல்லது navodaya.gov.in அல்லது kvsangathan.nic.in அப்படிங்கிற இந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் 3த்துலையுமே போய் அப்ளை பண்ணலாம். எல்லாத்துலேயுமே இந்த நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன பொசிஷனுக்காக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்ட் NBSலையும் கேட்டிருக்காங்க, KVலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், ஸோ லைப்ரரியன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ்க்காக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் நமக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டு வேகன்சிஸ் அண்ட் வந்து ஓபிசியில் ஒரு வேகன்சி அண்ட் டோட்டலாக 5 வேகன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழில் வந்து கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒரு போஸ்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அகாடமிக்ஸ் அப்படின்னு வரும்போது 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி 75% மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அப்படின்னு பார்க்கும்போது 35 இயர்ஸ் மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 50 இயர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர்ஸ் டிகிரி, PhD ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பொசிஷனுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் PGT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்லையும் கேட்டிருக்காங்க. இஃப் யூ நீங்கள் வந்து உங்களோட மேஜரில் வந்து நீங்கள் காமர்ஸ், ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, IT முடிச்சிருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைவேட் செக்டாரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, வைடராக இருக்குது. நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்றுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வெப்சைட்டில் நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.